Hi students, இன்னைக்கு நம்ம 10th math exercise 1.1ல first question எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க நம்ம a cross b, a cross a, b cross e இந்த மூணும் find பண்ணணும். first subdivisionல set a னா என்ன, b னா என்னன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு போயிடலாம். first நம்ம a cross b find பண்ணலாம். a cross b. இங்க நமக்கு first a கொடுத்திருக்கிறனால a செட்டை பார்த்து அப்படியே எழுதிப்போம். 2, minus 2, 3 cross b. So b பார்த்து அப்படியே எழுதிப்போம். 1, minus 4. a cross b எப்படி ஃபைண்ட் பண்ணணும் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். a ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் b ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் கூட பேர் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் 2வை நம்ம இந்த எலிமெண்ட்ஸ் கூட பேர் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 2, 1, 2, minus 4 எழுதிப்போம். 2, 1, 2, minus 4. Next minus 2வையும் இந்த elements கூட pair பண்ணிப்போம். minus 2, 1, minus 2, minus 4. Next 3யை pair பண்ணிக்கலாம். 3, 1, 3, minus 4. அவ்வளவுதான். இப்போ நம்ம a cross b find out பண்ணியாச்சு. Next நம்ம a cross a find பண்ண போறோம். a cross a. இங்க ரெண்டு தடவையும் நமக்கு செட் a தான் கொடுத்திருக்காங்க. ஸோ a செட்டை மட்டும் பார்த்து கவனமா தப்பு இல்லாம எழுதிக்கோங்க. 2, minus 2, 3 கிராஸ். அகெயின் அதே செட்டு தான். 2, minus 2, 3. இப்போ நம்ம அதே போலதான் பண்ண போறோம். இங்க இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த எலிமெண்ட்ஸ் கூட பேர் பண்ணி எழுதிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2வை பேர் பண்ணி எழுதிக்கலாம். 2, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 2வா தான் இருக்கும். நெக்ஸ்ட் 2. Again 2, minus 2. 2, 3. Next minus 2வை எல்லா எலிமெண்ட்ஸ் கூடயும் பேர் பண்ணி எழுதும்போது minus 2, 2, minus 2, minus 2, minus 2, 3. Next 3யை பேர் பண்ணி எழுதிக்கலாம். 3, 2, 3, minus 2, 3, 3. So இதுதான் a cross b. ஓகேயா? நெக்ஸ்ட் நம்ம b cross a ஃபைண்ட் பண்ணிக்கலாம். b cross a. இங்க நமக்கு ஃபர்ஸ்ட் b கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் b செட்டை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. cross. நெக்ஸ்ட் a பார்த்து எழுதிக்கோங்க. 2, minus 2, 3. ஓகே. ஸோ இப்போ b ல இருக்கிற எலிமெண்ட்ஸை a யோட எலிமெண்ட்ஸ் கூட பேர் பண்ணி எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 1 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1, 2, 1, minus 2, 1, 3. நெக்ஸ்ட் minus 4ரை இந்த எலிமெண்ட்ஸ் கூட பேர் பண்ணி எழுதும்போது minus 4, 2, minus 4, minus 2, minus 4, 3. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற மாதிரி a and b செட்ஸை யூஸ் பண்ணி a cross b, a cross a, b cross b மூணையுமே வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சேம் கொஸ்டின்ல செகண்ட் சப்டிவிஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இங்க செட் a and b ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு செட் p, q. இதை யூஸ் பண்ணி நம்ம a cross b, a cross a, b cross a மூணையும் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சொல்யூஷனுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் a cross b. ஸோ அதே போல ஃபர்ஸ்ட் a செட் என்ன? p, q தான். கிராஸ் bயும் சேம் செட் தான். ஸோ p, q. இப்போ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் p ஃபர்ஸ்ட் எலிமெண்டா வச்சுப்போம். p and q பேர் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ p, p, q. நெக்ஸ்ட் q ஃபர்ஸ்ட் எலிமெண்டா வச்சுக்கலாம். q, p, q, q. அவ்வளவுதான். ஸோ a cross b கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் a cross a. செட் a பார்த்து அப்படியே எழுதிக்கலாம். p, q. கிராஸ். அகெயின் செட் a என்ன? p, q. நம்ம ஆல்ரெடி இதே செட்ஸுக்கு தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ இங்கேயும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ அதை பார்த்து அப்படியே எழுதிக்கலாம். p, p,
P, Q, Q, P, Q, Q. ரொம்பவே ஈஸி. நெக்ஸ்ட் B cross A. இங்க செட் B என்ன? அதே P, Q. செட் A என்ன? அதுவும் P, Q தான். இங்கேயும் அதே செட்ஸ்க்கு தான் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இங்கேயும் ஆன்சர் B தான். ஸோ P, 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 Q, Q, P, Q, Q. ஸோ செகண்ட் சப்டிவிஷனுக்கும் நம்ம இந்த மூணையுமே வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இங்க இந்த மூணு ஆன்சருமே ஈக்குவலா தான் நமக்கு வந்திருக்கு. ரீசன் என்ன? A and B ஈக்குவல்னு ஆல்ரெடி கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க. அதனால இந்த மூணு ஆன்சருக்குமே நமக்கு சேம் ஆன்சர் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷனுக்கு போகலாம். இங்க செட் A ஈக்குவல் டு M, N, B ஈக்குவல் டு பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பை அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, அது எம்டி செட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு சொல்யூஷனுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிக்க போறோம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் A என்ன இருக்கு? M, N. B வந்து எம்டி செட், கரெக்டா? ஸோ இப்போ இங்க இருக்கிற எலிமெண்ட்ஸை பேர் பண்ணி எழுதுறதுக்கு B ல எந்த எலிமெண்ட்ஸுமே இல்லை. ஓகேயா? ஸோ இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A and B என்னதான் வரும்? எம்டியா தான் இருக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் A cross A கண்டுபிடிக்கலாம். A cross A. இதுக்கு ஃபர்ஸ்ட் செட் A பார்த்து அப்படியே எழுதிக்கலாம். M, N, அகெயின் A தான். ஸோ M, N. இப்போ நம்ம ஆன்சர் எழுத ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் M ஃபர்ஸ்ட் எலிமெண்டா வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸையும் பேர் பண்ணி எழுதிக்கலாம். M, M. நெக்ஸ்ட் M, N. நெக்ஸ்ட் இந்த N ஃபர்ஸ்ட் எலிமெண்டா வச்சுக்கலாம். N, M, N, N. ஸோ A cross A கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் B cross A. B cross A ல B வந்து எம்டி செட், கரெக்டா? A வந்து M, N. ஸோ இங்கேயும் நமக்கு எந்த எலிமெண்ட்ஸையும் பேர் பண்ணி எழுத முடியாது. ஸோ இதோட ஆன்சரும் எம்டி செட் தான். ஸோ இன்னைக்கு நாம எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 3 சப்டிவிஷனுமே உங்களுக்கு ரொம்ப நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். தேங்க்யூ ஆல்.